வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நான் தான் உங்கள் காயத்ரி பேசுகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எதுவுமே க்ளீன் பண்ணலை சரிங்களா. அப்படியே ஒவ்வொருத்தரும் வந்து எல்லாம் நீட்டாக பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுவாங்க சரிங்களா. நான் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு போலியாக ஏமாற்ற விரும்பல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு தான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் டைரெக்டாக அதை நீங்கள் பார்க்கணும், பார்த்துட்டு தான் நீங்கள் அதை இது பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து கணிப்பு சரிங்களா. என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இப்படி தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டில் இருந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சாலும் மறுபடியும் அதை அந்தந்த இடத்துக்கு அவசரத்துக்கு நான் போட்டு வச்சுட்டு அப்படியே போயிடுவேன் சரிங்களா. வாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தங்காட்டி பார்த்திங்கன்னா என்னோடய திங்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். இந்த ரேக்லலாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாதது எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். சும்மா டஸ்ட்டு, இயரிங்ஸ் தான் அதிகமாக இருக்கும். க்ரீம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் டேபிளாக ஒன்றுது அப்படின்னு நீங்களே கவனிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா தேவையில்லாத இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது பூ கட்டுற நூல். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத திங்ஸு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு தயாரிச்சிட்டு இருந்தேன் சரிங்களா. அந்த சோப்புக்கு வேணுங்கிற சோடா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த பக்கம் அடுக்கி வச்சுருக்கேன். மேலே பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், சீரம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. பர்ஃப்யூம் வந்து இது 5 வருஷமாக வச்சுருக்கேன். 5-6 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா. இன்றைக்கி இதெல்லாம் உட்காந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் சரிங்களா. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஹேருக்கு வந்து சீரம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீனில் வந்து 2 பிராண்டு வச்சுருக்கேன் சரிங்களா. இது வந்து நம்ம கடைக்கு இது வந்து போடுறவர். இது வந்து நான் ஆன்லைனில் வந்து வாங்கினேன் சரிங்களா. இது வந்து அலர்ஜிக்கு வந்து அவருக்கு டாக்டர் கொடுத்தது சரிங்களா. எது எல்லாமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்க போகிறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதோட சேர்ந்து எனக்கு பிம்பிள் இருக்கிறதுனால கொடுத்தாங்க சரிங்களா. ஆனால் இது எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ. அப்புறம் இது வந்து சீரம், இதுவுமே சீரம் தான், ஆனால் நான் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, ராகாஸோடது. அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப் காஜல். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 150க்குள்ளேன்னு நினைக்கிறேன். இது மட்டும்தான் காஸ்ட்லி சரிங்களா. இது வந்து கிட்டத்தட்ட 500 வந்துச்சு சரிங்களா. நான் யூஸ் பண்ணுறதுலே காஸ்ட்லி இதுதான். அது அப்புறம் மாய்ஸ்சரைசர், பாடி லோஷன், பாதாம், இது கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 75 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த பர்ஃப்யூம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆகுது சரிங்களா. ஒருத்தர் எனக்கு கிஃப்டாக கொடுத்தது, நான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணல. அப்புறம் கலராக பொட்டு, இது வந்து என்ன ஒரு 5 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அதுலேயே வந்து 4-5 டப்பா வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இது எல்லாம் பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்கும் என்கிட்ட. இயரிங்ஸ் பைத்தியம். எல்லா டப்பாலையும் பார்த்திங்கன்னா இயரிங்ஸ் கழட்டி இங்கெல்லாம் போட்டு வச்சுருப்பேன் சரிங்களா. இயரிங்ஸ்க்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லெட் கோல்டில் போட்டிருந்தேன். அப்போ வந்து இங்கே ஒரு கையில் வந்து இந்த வளையல் போட்டுக்குவேன், ஒரு கையில் இது பண்ணுவேன், இல்லைனா வாட்ச் ஒரு கையில் கட்டிக்குவேன். அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வளையல் நான் நிறையா வச்சுருக்கேன் சரிங்களா. பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த வளையல் தான் நிறைய கிடக்கும். இது வந்து ஃபேர் அண்ட் லவ்லிக்கு மாதிரி, இதுவுமே சன்ஸ்க்ரீனோட தான் வருது. ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 80 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்மளுக்கு லேடிஸ்க்கு குங்குமம், நகைப்பாலிஸ், ஐலைனர் எல்லாமே ரேட் கம்மி தான் வாங்கி வச்சுருப்பேன். ரொம்ப காஸ்ட்லியாக எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது க்ளீன் பண்ணணும், ப்ரெஸ் வைக்கிறது, இது ஹேரு ப்ரெஸ் வைக்கிறது. தலைக்கு நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து வச்சோம்னா தெளவிட்டு இருக்க முடியாதுக்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னா நம்ம சேஃபாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பேஸ்டெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸ்பூனு, அதாவது சுத்தங்கிறதே அப்படியே கொண்டாந்து அப்படியே 2 பேரும் இருக்கிறதுனால 2 பேரும் அப்படி தான் பண்ணுவோம். இது ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருக்கிறேன். ரொம்ப தேடிக்கிட்டே இருந்த கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. தனி எடுத்துக்கணும். கிளிப்பெல்லாம் நொறுக்கி எல்லாம் ஒரு மாதிரியாடு எல்லாம் உடஞ்சி போச்சு. எல்லாம் வாங்கணும்.
பர்ச்சேஸ் போகவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இயர்ரிங்ஸ் எல்லாமே தூசி ஆயிடுச்சு. ஒரு பாக்ஸில் போட்டு வைக்காமல் எல்லாமே வெளுத்து போச்சு. தனியாக எடுத்து வைக்கணும் எல்லாமே. எல்லாமே இயர்ரிங்ஸ் தான் அதிகமாக கலெக்ஷன் பண்ணி வச்சுருப்பேன். இந்த கிளிப்பெல்லாம் நம்ம குத்துறதுக்கு தேடும் போது கிடைக்காது, இப்படி எங்கேயாச்சும் ஒரு இதில் கிடைக்கும். இந்த க்ரீமை வந்து நான் பிம்பிள்காக யூஸ் பண்ணியிருந்தேன், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற பொட்டு சந்திரவி மாதிரி, இது காஞ்சினா மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இது வந்து கடைக்கு அந்த இது போடுறதுக்காக கேட்டு வந்த விசிட்டிங் கார்டு. இது வந்து நான் ஓனாக தயாரித்த முயல் ரத்தத்துலேருந்து தயாரித்த ஹேர் க்ரோத் ஆயில், சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த டேப்லெட் வந்து ஒரு ஸ்கின்காக தான் கொடுத்தாங்க, ஆனால் இது முடிஞ்சிருச்சு, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், சரிங்களா. சும்மா இப்போதைக்கு ஏதாச்சும் போட்டு வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோக்கர் செட், ஆனால் எதுவுமே எடுத்து வைக்கல, அப்படியே கிடக்கு. குட்டி கிளிப்ஸு எல்லாமே அந்த எப்படி சொல்கிறது, எடுத்த இடத்துல கம்மல் தாங்க அதிகமாக வச்சுருப்பேன். அந்தந்த இடத்துல அப்படியே இருக்கும். இந்த கிளிப்பு வந்து உடஞ்சி போச்சு, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நான் செஞ்சது எல்லாமே கிளிப்பு எல்லாமே போயிடுச்சு. இப்போ தான் போய் பர்ச்சேஸ் பண்ணணும், சரிங்களா. அதுக்கப்புறம் இதுதான் டிக்கெட். இவர் போயிட்டு வந்து எத்தனை மாதம் ஆகுதுன்னா டிக்கெட்டு கூட தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். என்ன பார்த்துக்கோங்களே, அதிகமாக எங்கள் வீட்டில் வந்து எதுவுமே தூக்கி வீச மாட்டோம், அப்படியே. அப்புறம் இவருக்கு வந்து இவர் சிந்தால் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் சிந்தால் சோப்போட கவர் கூட அப்படியே இருக்குது, உங்களுக்கு சாதாரணமாக நிரூபிச்சுட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆலி ஒர்க் நிறைய பண்ணுவேன், அதோட திங்ஸ், அந்த நூல், அந்த மாதிரி விஷயம் இருக்குது, சரிங்களா. ஆலி ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே வாங்கி உள்ளே வச்சுருந்தேன். இது வந்து சோப் பேஸ். இது வந்து பல்ப் வாங்கின டப்பா கூட நான் வச்சுருக்கேன்னா பார்த்துக்கோங்களே. எல்லாம் தூக்கி போட்டுருவோம், இதுக்கு மேலே தேவைப்படாது, தேவையில்லாத எடுத்து வீச வேண்டும். திருவிழா மாத்திரை. அதுக்கப்புறம் நான் தயாரித்த ஆயில் முயல் எண்ணெய். இதுதான் நான் மீன் வளர்த்திட்டு இருந்தேன். மீனுக்குன்னு சொல்லிட்டு ஃபுட் வாங்கி வச்சுருந்தேன், அந்த மீன் செத்து போச்சுங்க. எங்கள் அத்தை வந்து வெத்தலையை வாயில் போட்டு மின்னிட்டு அதுக்குள்ளே போட்டாங்க, அதனால மீன் செத்து போச்சு. அப்புறம் வந்து சோப் பேஸ், இதை வச்சு நான் சோப்பு தயாரிப்பேன். பப்பாயா சோப்பு, இந்த மாதிரி பீட்ரூட் சோப்பு, இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுத்து இந்த மாதிரிலாம் சோப்பு தயாரித்து வச்சு ஒரு மாதம் கழிச்சுலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் இருக்குது சோப் பேஸ். இது வந்து எப்படி சொல்கிறது, நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மஞ்சத்தூள், வேணுன்னா மூஞ்சிக்கு தேய்ச்சி குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இந்த டப்பா ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் சோப் தூள் கொட்டி வைக்க, இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. அப்புறம் ஓசிபா வந்து நான் கொஞ்ச நாள் இந்த டேப்லெட் ஓசிபா அது இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்கின்காக யூஸ் பண்ணேன். இதெல்லாம் சாப்பிடும்போது வெயிட் கெயின் ஆச்சு எனக்கு, அதனால் அதெல்லாம் யாரும் சாப்பிடாதீங்க. ஐயோ, இன்னும் அந்த விட்டமின் இ டேப்லெட் இன்னும் ஒரு பாக்ஸ் இருக்கு. இது சாப்பிட்டா குண்டாவாங்க, ஆனால் இப்போ சாப்பிடணும்னு நினைக்கிறேன். சாப்பிடுவோம், இன்னையிலேருந்து சாப்பிட்றோம். இந்த டேப்லெட்டு 2 வாங்கி, ஃபஸ்ட் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிட்டேன், இது 2வது. ஸ்கின்னுக்கு ஹேருக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். சரி, இது சாப்பிட்லாம், ஆனால் எக்ஸ்பிரி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு தான் சாப்பிட்ணும். 2024, சரி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் என்னோட விலையால் இது வந்து ஃபேஷியலுக்காக வாங்கின டப்பா. கடைக்கு வாங்கினது எல்லாமே வேஸ்ட்டாக இருக்கும், கொண்டாந்து வச்சு அதெல்லாம் தூக்கி போடணும். இது வந்து புக்கு. விலையில் வந்து இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவேன். அப்போல்லாம் டேப், நம்மளே ராஜா, நம்மளே எங்கேயாச்சும் அடிப்படிச்சுன்னா நம்மளே வச்சு அப்பிக்கிறது. அப்புறம் எப்பயுமே என்கிட்ட இன்ச் டேப் இருக்கும், சரிங்களா. வெயிட் ஏறினாலும் இறங்கினாலும், ஏன்னா மிஷின் இருக்கு இல்லையா வீட்டில், நானே ராஜா நானே மந்திரி. அப்புறம் உண்மையான இங்கே பாருங்க, இந்த பிள்ளைய பாருங்க. இந்த பிள்ளைய பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள்.